நீங்க உங்களுடைய சேனல ஆரம்பிக்கும்போது தொடக்கத்திலிருந்தே ஒரு சில குறிப்பிட்ட விதத்தில உங்களுடைய வீடியோ போட்டீங்க அப்படின்னா, வீடியோ போடுறதில ஒரு சில விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதிகமான பணம் சம்பாதிச்சு குடுக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அந்த வீடியோல சொல்லப்போற ஒரு சில விஷயங்கள வந்து நான் பெர்சனலா கத்துக்கிட்டது. நான் வந்து ஏற்கனவே சேனல் நடத்தி, எந்த மாரி போடும்போது வந்து கொஞ்சம் அதிகமா அட்வர்டைஸ்மெண்ட்ல பணம் வருது அப்படிங்கிறது ஒரு சிலது நான் பெர்சனலா லேர்ன் பண்ணிக்கிட்டது. ஒரு சிலது வந்து யூடியூபே ஒரு சில கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த 2யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இதில சொல்லப்போறேன். யூடியூப்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப் வீடியோவுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகம். அதாவது உங்களோட வீடியோ வந்து ஒரு நல்ல தரமான வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, வருடக்கணக்கில அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீடியோ போட்டு கொஞ்ச நாளைக்கு ஓடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதோட அவ்வளோதான். அந்த வீடியோவோட லைஃப் வந்து முடிஞ்சிரும். ஓடாது. நீங்க புதுசு புதுசா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து நெறைய வியூஸ் வரணும் அப்படின்னா. ஆனா யூடியூப் அப்படி கிடையாதுங்க. யூடியூப் வந்து ஒரு தரமான வீடியோ நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, எத்தனை வருஷத்துக்குனாலும் அந்த வீடியோ வந்து மக்களுக்கு கொண்டு போய் குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ, அதனால தான் நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு தொடக்கத்தில வீடியோ போடும்போதே இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க கரெக்ட்டா அத ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடி போட்ட வீடியோ கூட உங்களுக்கு அதிகமா பணம் சம்பாதிச்சு குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவது வந்து லாங் ஃபார்ம் வீடியோ போடுங்க. ஷார்ட் மட்டுமே போட்டுட்டு இருக்காதீங்க. லாங் ஃபார்ம் வீடியோ போடுங்க. ஸோ, இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியே டெடிகேட்டடா நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மானிட்டைஸ் ஆகியிருக்கிற அந்த சேனலுக்கு உள்ள போயி, எப்படி வந்து ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு 80,000 ஓடியிருக்கிற அந்த ஷார்ட்ஸ் எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சு குடுத்துருக்குது, ஒரு 90,000 ஓடியிருக்கிற ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சு குடுத்துருக்குது, 2ம் எந்த மாதிரி என்னோட சேனலை வளர்க்கறதுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தனியாவே அந்த வீடியோல நான் வந்து ஃபுல்லாவே பேசியிருக்கிறேன். ஸோ, இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபுல் டீட்டெயில் வேணும்னா அத பாருங்க. ஏன்னா, என்னோட சேனலுக்கு உள்ள வந்து என்ன பணம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபுல்லாவே ஓப்பனாவே அதில காட்டியிருக்கிறேன். ஸோ, அதனால தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, எப்பவுமே வந்து ஷார்ட் மட்டுமே போட்டுட்டு இருக்காதீங்க. லாங் வீடியோ போடுங்க. லாங் வீடியோல தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே லாபம் அதிகம். அடுத்ததா, இந்த லாங் வீடியோல ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க மினிமம் ஒரு 8 நிமிஷமாவது இந்த லாங் வீடியோ போடுங்க. ஸோ, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்து நான் மினிமம் வந்து 8 நிமிஷம் போட சொல்றேன் அப்படின்னா, யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கும் அதிகமா இருந்தா மட்டும் தான் உங்களுடைய வீடியோல வந்து நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் போடும். அத விட குறைவா ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் நீங்க லாங் வீடியோ போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோல வந்து நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் வராது. உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் யூடியூப் பார்க்குறோம்ல. யூடியூப் வந்து நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும்போது தொடக்கத்தில ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போடும். 1ஓ 2ஓ அட்வர்டைஸ்மென்ட் ஓடும். அதுக்கப்புறமா நம்ம வீடியோ பார்த்து முடிக்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியில அட்வர்டைஸ்மென்ட் ஓடும். ஒரு சில வீடியோல மட்டும் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் ஓடும். அதில யூடியூப்ல வந்து ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, நீங்க 8 நிமிஷத்துக்கு அதிகமா வீடியோ போட்டிருந்தா தான் யூடியூப் வந்து உங்களுடைய வீடியோல வந்து நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் போடும். நீங்க அத விட குறைவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, நடுவுல அட்வர்டைஸ்மென்ட் வராது. நான் ஏன் வந்து இத சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோல வந்து அதிகமா அட்வர்டைஸ்மென்ட் ஓடுதோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வருமானமும் அதிகமா வரும் அந்த வீடியோல. ஸோ, உங்களுடைய வீடியோல நடுவுலயும் 1, 2 அட்வர்டைஸ்மென்ட் அப்பப்போ ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா 8 நிமிஷத்த விட அதிகமா வீடியோ போடுங்க. அடுத்ததா, இது நானே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம். யூடியூப் வந்து நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது, எந்த இடத்துல அட்வர்டைஸ்மென்ட் போடணும் அப்படின்னு சொல்லி அது அல்காரிதம் மூலமா செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது, நீங்க உங்களுடைய வீடியோல வந்து இந்த டிரான்சிஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மென்ட் போடுது. இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு நடுவுல வந்து ஏதாவது ஒரு ஸ்லைடு ஏதோ ஒண்ணு வச்சு ஷ்க்குன்னு அப்படி ஒரு சவுண்ட் குடுத்து, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு அப்படி மாத்துறது. ஸோ, அதான் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து உங்களுடைய வீடியோல அங்கங்க கரெக்ட்டான ஒரு இடத்துல மீனிங்ஃபுல்லா நீங்க டிரான்சிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் நெறைய நேரம் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வீடியோவும் நான் அடிக்கடி வந்து மத்த டிவைஸஸ்ல நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் போட்டு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது
நான் எங்கெல்லாம் வந்து இந்த விஷ்குன்னு அப்படி இந்த டிரான்சிஷன் போட்டிருக்கணும் அந்த பிரேக்கில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுறதை நான் கவனிச்சிருக்கிறேன். எந்த ஒரு டிரான்சிஷனுமே இல்லாமல் ஒரு சில நேரத்தில் லாங் வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஓடுறதை விட இந்த டிரான்சிஷன் இருக்கக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது. ஸோ என்ன அப்படின்னா யூடியூபுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பாலிசி வச்சுருக்கிறாங்க. வீடியோ பார்த்துட்ருப்பாங்கல்ல அந்த மக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் என்னடா இந்த நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல. அப்போது அந்த ஃபீலிங்கை வந்து குறைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது மூலமாக தான் வந்து அவங்களுக்கும் லாபம் நமக்கும் லாபம். அப்போது எந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது அப்படின்னு சொல்லி யூடியூப் தேடும்போது பெரும்பாலும் இந்த டிரான்சிஷன் வரக்கூடிய இடங்களில் நம்ம ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாப்பிக்கு போகக்கூடிய நேரம் அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து கரெக்டாக நம்ம ஒரு டிரான்சிஷன் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து யூடியூப் போட்டுரும். அப்படி போடும்போது மக்கள் வந்து இந்த யூடியூப் வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க. ஈவன் இந்த வீடியோவில் கூட மேபி நான் ஒரு சில டிரான்சிஷன் அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறேன். அந்த டிரான்சிஷன் வரும்போது பெரும்பாலும் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை ஓடி இருந்தது அப்படின்னா ஆமாம் சார் டிரான்சிஷனில் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனல்லாம் போட போகிற எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு வந்து இடம் கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாலிசி இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா யூசர்ஸுடைய என்கேஜ்மெண்ட் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது யூசர்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த யூடியூப் ஸ்டூடியோவுக்கு உள்ளே நீங்கள் போய் உங்கள் வீடியோ எப்படி ஓடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணலாம்ல. அப்படி செக் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டேட்டா வந்து உள்ளே இருக்கும். இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ வந்து உங்கள் வீடியோ பார்க்குறத நிறுத்திட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் கால்குலேட் பண்ணி அது ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஆரம்பிக்கும் போது அப்படி வந்து இப்படி கீழே வந்து இப்படி போகும். ஸோ அதில் நீங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்க்க ஆரம்பித்து பெரும்பாலும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 50-60% பேர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸுக்குள்ளேயே என்ன செஞ்சுருவாங்கன்னா வெளியே போயிடுவாங்க. ஒரு 50% பேர் தான் ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மேலே பம்ப் ஆகி கீழே வரும். அப்படி வருதுன்னா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் அந்த வீடியோவை அந்த இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. அப்போது யூடியூப் வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான ஆடியன்ஸ் அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக வந்து இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் இந்த ஆடியன்ஸ் ரிட்டர்ன்ஸனை உங்களுடைய எல்லா வீடியோலையும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்து உங்களுடைய வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பேசும்போது மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால தான் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே உங்களை வீடியோ அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து மக்கள் எதை பார்க்குறாங்க, எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த பர்டிகுலர் இடத்துல நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதே மாதிரியான விஷயத்த நீங்கள் போடுற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பர்டிகுலர் விஷயம் அவங்க வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்குது. அப்போ நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பகுதிகளை வந்து அதிகமாக பார்ப்பாங்க. அப்படி அதிகமாக அவங்க பார்த்தாங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து அந்த இடத்துல அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் போடும். ஸோ உங்களோட வீடியோவில் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வருமானமும் என்ன செய்யும், கூடும். அடுத்ததாக உங்களுடைய வீடியோவில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறத வந்து குறைங்க அல்லது தவறுங்க. இந்த பாயிண்ட்டை வந்து பர்டிகுலராக நான் வந்து கேமிங் சேனல் நடத்துகிறவங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா கேமிங் சேனல் நடத்துகிற நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பயங்கரமாக வந்து பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. யூடியூப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பாலிசி ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோ ஆரம்பித்து ஒரு 15 செகண்டோ 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை விட அதிகமான பேட் வேர்ட்ஸ் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மானடைஸே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுடைய வீடியோவில் நீங்கள் அடிக்கடி அன்னெசரியாக
கெட்ட வார்த்தை பேசுகிறது, பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, சும்மா பேட் வேர்ட்ஸ் பேசுகிறது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வீடியோ வந்து மானடைஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது உங்கள் சேனல் வந்து மானடைசேஷனுக்குள்ளே இருக்கும், அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா மானடைஸ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து இங்கிலீஷ் சேனல் வந்து ரொம்ப அதிகமாகவே நிறைய பேரை பாதிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டே அங்கே. ஏன்னா சாதாரணமாக பேசுகிறவங்களோட இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி அந்த மாதிரி வீடியோ பண்ணும்போது நிறைய அட்ராக்டிவாக மக்கள் வந்து அதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் தான் அந்த ரூலே வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் கெட்ட வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் வந்து அது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் எப்போவுமே வந்து டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்ன பிரச்சனைனா, நீங்கள் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசி பேட் வேர்ட்ஸ் பேசி நீங்கள் வீடியோ போட்டு வச்சுருப்பீங்க. அப்புறம் நீங்கள் மானடைஸ் பண்ணதுக்கு போகும்போது உங்கள் சேனலும் மானடைஸ் ஆயிரும், அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்கள் அந்த பேட் வேர்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் 30 செகண்டுக்குள்ளே நிறைய பேசியிருந்தாலோ, வீடியோ ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த வீடியோலாம் ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ யோசித்து பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு பிரயோஜனம் இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் பெரும்பாலும் வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க வந்து அப்படி பேசக்கூடிய டைப் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஒருவேளை கேமிங் நடத்தக்கூடிய யாராவது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சேனல் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களோட எஃபர்ட் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வீடியோ போடுறவங்க இருக்கிறீங்க. சின்ன பிள்ளைங்களை வீடியோவில் காட்டும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா யூடியூப் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அதாவது நீங்கள் சின்ன பிள்ளைங்களை வச்சு நீங்கள் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து ஏதாவது வந்து சின்ன விஷயம் கூட அவங்க வந்து நீங்கள் கவனக்குறைவாக வந்து அவங்களுக்கு ஆபத்து வர்ற மாதிரியோ அவங்களுக்கு பாதிப்பு வர்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யூடியூப்பில் காட்டியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி வீடியோஸ் வந்து மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுடைய வாய்ஸு சத்தம் கேட்டாலே யூடியூப் வந்து இது சின்ன பிள்ளைங்களுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த வீடியோஸில் வந்து கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடிய வீடியோங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் வந்து டிசேபிள் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அதில் போய் நீங்கள் கமெண்ட்டே போட முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களை வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை வச்சு வீடியோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக எடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. யூடியூபுடைய பாலிசி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா நீங்கள் எஃபர்ட் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுவீங்க, ஆனால் யூடியூப் வந்து அதை மானிட்டைசேஷனுக்குள்ளே அக்செப்ட் பண்ணாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த வீடியோ மூலமாக பணம் வராமலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து நல்ல வீடியோ, மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ, மக்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய வீடியோ, அதே நேரத்தில் எல்லையை மீறாமல் இருக்கக்கூடிய வீடியோ, இந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து நல்ல விதத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன அந்த டிப்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சேனல் ஆரம்பித்து தொடக்கத்திலேயே இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் போனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.